ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி என்ன வீடியோன்னா, நான் படித்ததில் மனசு ரொம்ப வலிச்சது, அதை பற்றி தான் நான் பேச போகிறேன் இந்த வீடியோவில். படித்ததில் அவர் ஒரு பெரியவர், முதியவர் 80 கோடி சொத்து வச்சுருக்கிறாராம். ஆனால் அவர் தனிமையில் இருந்துருக்கிறாரு. பசங்க பிள்ளை குட்டிகள்லாம் எல்லாம் ஃபாரினில் இருக்கிறாங்க. பேரன் பேத்தி எல்லாருமே ஃபாரினில் இருக்காங்களா. அவர் அடக்கம் அவர் இறந்து போயிட்டார். சரி, அவருக்கு ரொம்ப வயசாகிடுச்சு, இறந்து போயிட்டார். தனிமையில் இருந்திருக்கிறாரு. 80 கோடி சொத்து வச்சுருக்கிறாரு. ஆனால் அந்த 80 கோடி சொத்து வச்சுருந்தவர் கடைசியில் அவர் அடக்கம் பண்ணுறதுக்கு ஒரு பைசா கூட உதவலையாங்க, அந்த 80 கோடி சொத்து. ஆனால் அந்த பசங்களும் யாருமே வரவும் இல்லை, எதுவும் பண்ணவில்லை. அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சொத்து வந்துடும் அந்த நினப்பு இருக்கலாம். அதுதான். அப்புறம் அங்கே இருந்தவங்களாம் அந்த ஊரில் இருந்தவங்களாம் அந்த ஏரியாவில் இருந்தவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காசு போட்டு கலெக்ட் பண்ணிவிட்டு அவருக்கு அடக்கம் பண்ணாங்களாம். இது எவ்வளோ ஒரு துயரமான சம்பவங்க, நீங்களே சொல்லுங்கள். அதுக்கு தான் சொல்கிறேன் நான் என்ன சொல்கிறேன்னா, இதில் இப்போ நம்ம பணம் சேர்க்க வேண்டியது தான். நம்மளுக்கு பணம் நம்மளுக்கு சேர்த்து ஒரு சேஃப்டி இருக்க வேண்டியது தான். அந்த பணம் இருக்கும்போது 4 பேருக்கு நல்லவங்களுக்கு உதவணும். ஏதாவது நம்மளுக்கு ஒரு சிறு உதவியாக மனுஷங்களுக்கு உதவணும். அதே போல் இதில் என்ன சொல்ல வரேன்னா, அந்த பிள்ளைகள் செஞ்சது மகா பெரிய பாவம். அந்த பிள்ளைங்களுக்கு சொத்து மாத்திரம் வேணும். ஆனால் இந்த அப்பாவை அடக்கம் பண்ணுறது, போயிட்டு வர செலவு எவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டு யாருமே கடைசி காலத்தில் எட்டி பார்க்கல. அந்த அப்பாவும் அம்மாவும் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த குழந்தைகளை பெற்று இந்த நிலைமைக்கு வளர்த்து ஆளாக்கி இவ்வளோ நிலைமைக்கு ஆளாக்கி வச்சுருக்காங்கன்னா, அவங்களுக்கு உரிய மரியாதை செலுத்த வேண்டாம் அவங்க. அதுதான் சொல்கிறேன். இந்த பெரியவரும் எல்லா சொத்தும் பார்ப்பாங்க, ஒரு அட்டகாசம் பண்ணிட்டு இப்போ உரியவரும் பெரியவரும் அந்த சொத்து அனுபவிக்க முடியாமல் நிலம் நீர் எல்லாத்தையும் வாங்கி போட்டு வீடு வாங்கி போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த வீடு சொத்தெல்லாம் பிள்ளைங்களுக்கு சேரும்னு சொல்லிட்டு அவங்க கடைசியில் வரவே இல்லை. அது ரொம்ப மனசு எனக்கு பாதிச்சது. அந்த அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எடுத்து போட்டிருக்காங்க. 80 கோடி வச்சுருந்து என்னங்க புரியணும். எனக்கு இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது தனக்கான பணத்தை சேர்த்து வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். தனக்கான கொஞ்சம் பணத்தை சேஃப்டியாக வச்சுக்கணும், சேர்த்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வீடு சொத்து சுகம் அவன் நல்லா இருக்கணும், வீட்டுக்காரர் நல்லா இருக்கணும், பிள்ளைங்க நல்லா இருக்கணும், இல்லை பொண்டாட்டி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதையும் வாங்கி 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 சேர்க்காதீங்க, சரியா? நம்மளுக்கு பார்த்துக்கிற அளவுக்கு பணம் வேணுங்க, வச்சுக்கணும். சொத்து சுகத்தையும் வச்சுக்கணும். அதை விட முக்கியமாக நல்ல சொந்த பந்தங்களை வச்சுக்கணுங்க. நல்ல சொந்த பந்தங்கள் தான் நான் சொன்னேன். ஆபத்து காலத்தில் உதவுற நல்ல சொந்த பந்தங்கள். ஈர நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி இருக்கிற சொந்த பந்தங்களை சேர்த்துக்காதீங்க. ஏன்னா அவங்க சின்ன விஷயத்தை பெரிய விஷயமாக்கி ரொம்ப என்ன தராதரம் தெரியாமல் பேசுவாங்க, தராதரம் தெரியாமல் அவங்க நடந்துப்பாங்க. அதனால் அதை போல் உறவுகளை கிட்டவே சேர்க்காதீங்க, எந்த காலத்துலையும் நீங்கள் சேர்க்காதீங்க. ஆனால் நம்மளுக்கு அக்கம் பக்கம் உறவுகளோ பெற்றோர்களுக்கு கடமை செய்யணும், சரியா? அவங்க தானே பேணி வளர்த்து எல்லாம் செய்கிறாங்க. அதே போல் அண்ணன் தம்பிங்க எல்லாம் இருந்தாலும் பணம் பணம் பணம்னு இந்த காலத்தில் அலையிறாங்களே கட்டி, இந்த பணத்தை வச்சு பணம்னு அலையிறாங்களே கண்டி, இந்த பணத்தை வச்சு நம்ம ஒன்றும் செய்ய முடியாதுன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. கோர்ஸில் ஒரு பிடி மண்ணை கூட எடுத்துகிட்டு போக முடியாது, சரிங்களா? அதுக்காக நம்ம பணமும் கொஞ்சம் நம்ம சேர்த்து வச்சுக்கணும், நம்ம நல்ல சொந்த பந்தங்களையும் சேர்த்து வச்சுக்கணுங்க. அதுதாங்க வாழ்க்கைக்கு நல்லதாக வழியாக உதவும். அதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த புறம் பேசுகிற உறவுகள் விட்டவே சேர்க்காதீங்க. அந்த உறவுகள் என்ன பண்ண தெரியுமா, தான் பெற்ற குழந்தைங்க நம்மளுக்கு இருக்கிறாங்களே, நம்ம செய்கிற பாவ புண்ணியம் தான் அந்த குழந்தைங்களுக்கு வருமே அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. தனக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி, அது மாதிரி சில உறவுகள் இருக்கிறாங்க.
அந்த உறவுகளை வந்து கிட்ட சேர்க்காதீங்க. நல்ல உறவுகளை வந்து நீங்கள் சேர்த்து வைங்க. பணத்தையும் சேர்த்து வைங்க. அதே போல் சொத்து சுகம் அது மட்டும் சேர்த்து வைக்காங்க. கடைசி காலத்தில் வந்து நம்மளுக்கு பணம் வேணும். நான் ஐயோ அவங்க நல்லா இருக்கணுமே, ஐயோ புருஷன் வந்து நல்லா கஷ்டப்படக்கூடாது, அவர் கௌரவமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் பணத்தெல்லாம் போட்டு எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. நான் யார் குணம் எப்போ மாறும்னு தெரியாது. அதனால் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன்னா, எப்பவுமே நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைங்க, மற்றவங்களும் நல்லா இருக்கணும் தான். ஃபஸ்ட்டு நம்ம நல்லா இருக்கணும். நம்மளால் வந்து மற்றவங்களுக்கு எந்த துன்பமும் வரக்கூடாது. 4 காசு இருந்தாலும் ஒரு காசாவது மற்றவங்களுக்கு உதவணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த பெரியவர் நிலைமை வந்து யாருக்கும் வரக்கூடாது. 80 கோடி வச்சுருந்து என்னங்க பிரயோஜனம்? ஒரு சில 8 பைசா கூட எடுத்துகிட்டு போக முடியாதுங்க. அதனால் நீங்கள் வந்து, ஆனால் அது மிகப்பெரிய பாவங்க அந்த பிள்ளைகள் செஞ்சது. நாளைக்கு அவங்களும் தானே இறந்து போவாங்க. அவங்களுக்கு யார் பண்ணுவாங்க ஈமக்கடை? அதெல்லாம் தெரிய மாட்டேங்குதா? அதனால் யாரையும் நம்பாதீங்க. இந்த காலத்தில் யாரையுமே நம்பாதீங்க. அதனால் நீங்கள் எப்படி வாழணும், எப்படி வாழணும்னு நீங்கள் முதல்ல பிளான் பண்ணுங்கள். சரியா? மற்ற இந்த உலகத்தில் இருக்கும்போதே நல்லபடியாக வாழணுங்க. இன்றைக்கி இருக்கிற நிலைமை நாளைக்கு இருக்காது. அதை தான் நான் சொல்ல வரேன். பணத்தையோ பொருளையோ சொத்து சுகத்தையோ எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாது. அன்பை கொடுங்க. அன்பை எல்லாருக்கும் விதைங்க. அன்பை கொடுங்க. அது பன்மடங்காக உங்களுக்கு திருப்பி வரும். அதனால தான் இன்றைக்கி வீடியோவில் இதை தான் நான் சொல்ல வரேன். இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திப்போம்.